என் பேர் சிவபிரகாசம். சிவபிரகாசமா? ஆமா. ஏங்க அப்படி கேள்விப்பட்டதே இல்லங்க. என் பேர் புகழேந்தி. புகழேந்தியா? எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து. என் பேர் தேன்மொழி. தேன்மொழி? எஸ். யாரா லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு? எனக்கு இருக்கிறதே ரொம்ப துக்கமானது குணா படம் எப்ப ரிலீஸ் ஆச்சோ அப்ப இருந்து ஆரம்பிச்சது. 1-2 பெத்தா புக்க தேடி ஈடிங்களா 8வது பிள்ளை அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. வைஃப் பேரோட என்னோட பேர் வரும்போது அப்பயும் நல்லா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் எனக்கு வந்து நான் ஆம்பளடா அப்படின்னு சொல்றதுக்கு யார்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துக்கிற அன்னைக்கு ஒரு சந்தோஷம். நான் ஆம்பளை. சரி, என் பேரு ராதா. ராதா? ஆமா. உங்க அக்கா உங்க அண்ணன் பேர் அம்பிகாவா? இல்ல, என் பேர் கண்மணி. கண்மணி. அன்படு காதல். எங்க அக்கா 3 பேருக்கும் கங்கா, காவேரி, யமுனா அப்படின்னு நதியோட பேரு. தேன்மொழி. ஒரு தேனும் ஒரு தமிழாசிரியர் உங்களை எங்க கூடாது. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு லைன் டேட்ஸ் ஆஃப் நீயா நானா. ஒரு ஆண் அப்படின்னா ஆணுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, பெண் அப்படின்னா பெண்ணுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த அடையாளங்கள்ல முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். men versus women இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேச போற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். என்ன கான்செப்ட்? ஆண் பெயர் கொண்ட பெண்கள், பெண் பெயர் கொண்ட ஆண்கள். என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? ஒரு ஆணுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரே அவர் ஆண் அப்படிங்கறத அடையாளப்படுத்துவதாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரே அவர் பெண்ணுங்கிறத அடையாளப்படுத்துவதாக இருக்கும். ஆண் குழந்தை பிறந்தா ஆர்யா, பெண் குழந்தை பிறந்தா அனுஷ்கா. இப்போ ஆண் பெயர் கொண்ட பெண்கள் இருந்து தொடங்க போறோம். முதல் விஷயம், உங்க பேர் என்ன, ஏன் அந்த பேர் வச்சாங்க? எனக்கு ஷார்ட்டா சொல்லணும், ஏன்னா எல்லாரும் சொல்லல. ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. என் பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணா. அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் பக்தி ஜாஸ்தி. சரி. அதனால வயித்துல இருக்கும் போதே பேர் வந்து கிருஷ்ணன் பிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அது ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரின்னு வச்சாச்சு. என் பேர் வந்து சிவா. சிவா. ஆமா. பிகாஸ் நான் வந்து சிதம்பரத்துல பிறந்தேன். உன் பேரு? நீலவேணி. எவ்வளவு நீளம்? ஜடைய சொன்ன. என் பேர் சிவபிரகாசம். சிவபிரகாசமா? ஆமா. ஏங்க அப்படி கேள்விப்பட்டதே இல்லங்க. சிவபிரகாசம்னே பேரா? ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. முன்ன பின்ன வேற ஏதாவது இருக்கா? சிவபிரகாசம், சுந்தரி எதுவுமே கிடையாது. சிவபிரகாசம் தான் என்னோட. இப்படி ஒரு பேர் உங்களுக்கு வைத்ததன் காரணம் என்ன? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார் ப்ளீஸ். எங்க அப்பாவுக்கு வந்து 5 குழந்தைங்க. நான் பையனா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. இல்லன்றதுனால எனக்கு பையனோட பேரை வச்சு அழகு பார்த்தாங்க. இது குழந்தையாடி இது? குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கேன். இத பாத்துட்டு போறல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பையனா பார்த்தாங்க. ரொம்ப அழகு பார்த்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா அழகான பேருங்க சிவபிரகாசம். அம்மா வீட்டு பக்கம்லாம் என்ன பிரகாசன் கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? பிறந்த இடத்துல எல்லாம் சிவான்னு கூப்பிடுவாங்க. அப்பையும் கூட எதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை பேர் கிடைச்சிரும் நீங்களும் பாக்குறீங்க. ரெண்டு பக்கம் பிரகாசம் இல்லாட்டி சிவா. பிரகாசமா இருக்கீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? பக்கத்துல உங்க பேரு? என்னோட பேர் சூர்யா. சூர்யா. ஓகே. அப்பா வந்து லைஃப் பிரகாசமா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும்ங்கறனால அந்த நேம் வச்சாங்க. பத்தே என் வாழ்க்கையில ஒளி தெரியுதுடா. தென் உங்க பேரு? என் பேர் வினோத். வினோத். என்னங்க வினோதினிய வினோத்னு கூப்பிடுறாங்களா? ஒன்லி வினோத். என்னங்க இது சிவபிரகாசம் ஒரு பக்கம் அதிர்ச்சினா இது இன்னொரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு. சும்மா அதிரதுல. 2 தங்கச்சிக்கும் ஜினோத் ஜெனோத். வினோத் ஜினோத் ஜெனோத். ஓ ரைமிங்கா வரணும் அப்படிங்கிறதுக்காக. என் வைஃப் பேரு நந்தவனம், முதல் பொண்ணு பேரு புஷ்பவனம், கடைசி பொண்ணு பேரு பூங்காவனம். என்னால? என் பேர் புகழேந்தி. புகழேந்தியா? ஏங்க எனக்கு உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து. புகழேந்தின்னு இப்படி பொம்பளை பிள்ளைக்கு வைப்பாங்க? 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். காரணம் வந்து எங்க அம்மா கிராமத்துல இருந்து சென்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. அங்க கிராமத்துல எல்லாம் குப்புசாமி, அந்த ராமசாமி அந்த மாதிரி பேர் தான் இருக்கும். அந்த காலத்துல என் புருஷனுக்கு பேர் வச்சது முனியாண்டி. அவங்களுக்கு வித்தியாசமா ஏதோ ஒரு பேர் வைக்கணும்னு தோணி இருந்துக்கு. அப்ப எங்க அம்மாக்கு ஏதோ ஒரு அந்த வித்தியாசமா பேர் இருந்தது, நல்ல பேரா தோணுச்சுன்னு புகழேந்தி வச்சிருக்காங்க. கதையை சொல்லிட்டு கோரத்தை கொட்டாயிருந்தீங்க. பட் அவங்களுக்கு தெரியாது அது ஆம்பளை பேருன்னு தெரியாது. தெரியாது, பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. புகழேந்தி. இப்போ புகழேந்தி தானே? இல்ல புகழேந்தி தான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உங்க பேரு? செந்தில். செந்தில். திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிட்டு எங்க தாத்தா வச்சிருக்காரு. முருகா. தெரியாதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். முருகனுக்கு வேண்டிக்கிட்டு பழனி இளநிக்கு வேண்டி இருந்தாருன்னா முருகா 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 முருகா. நல்ல பேர் தான். ஆனா செந்தில்னு வைக்கிறதும் சிவபிரகாசம் வைக்கிறதும் வினோத்னு வைக்கிறதும். ஓகே, உங்க பேரே செந்தில். செந்தில் தான். இது அழகான தமிழ் பெயரியா? என்னுடைய பெயர் எழில். எங்க தாத்தாவிற்கு வந்து தமிழ் மீது பற்று மிக அதிகம். செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான். சரி, உங்களுக்கு நிறைய தமிழ் மீது சொல்லுக்கே ஒரு சிறப்பு எழுத்தான ழகரம் வர்ற மாதிரி எழில்னு வச்சதா சொல்லுவாங்க. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. உங்களுக்கும் தமிழ் மீது பற்று உண்டா? மிக அதிகம். மிக அதிகம். இருந்தாலும் அநியாயத்திற்கு மிக அதிகமாக இருக்கிறது. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இழுத்து சொல்லுவது பரவாயில்ல. எழில். ஓகே. யாவா தமிழ் மீது பற்று சொன்ன மாதிரி
சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாத வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமா. ஆமா, ஓகே. என்னோட பேர் நாகரத்தினம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாகான்னு கூப்பிடுவாங்க, இல்லன்னா நாக்ஸ் அந்த மாதிரி. பேரை முதல்ல மாத்திருங்க. ஆனா இப்ப வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும் உங்களுக்கு. என் பேர் ராஜரத்தினம். எங்க தாத்தாவோட அம்மா பேரு ராஜா, பாட்டியோட அம்மா பேரு ரத்தினம். ரெண்டையும் சேர்த்து எங்க தாத்தா ராஜரத்தினம். ஏன் நீ டாவுட்டான் சிரிக்க பேர் ரத்னகுமாரியாக்கும்? ராஜரத்தினம், ஓகே. 2 பாட்டியை சேர்த்து ஒரு தாத்தா உருவாக்கி இருக்காங்க. ஓகே, ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சிவபிரகாசம், மாரிமுத்துங்க, மாரிமுத்து, புகழேந்தி, செந்தில், பாலா. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஷோ பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் கூட தோணும், ஒரு ஆணுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண் பெயரை வைத்திருக்கிறார்களா, ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண் பெயரை வைத்திருக்கிறார்களா? வைத்திருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா அங்க அடிச்ச 1000 வாழ்த்துல நான் அது கலங்கி போயிருக்கேன். இங்க ஏதாவது ஆரம்பிச்சாதீங்க, கல்பனா, ஜோதிகான்னு. நக்கல்யா அவனுக்கு. பக்கத்துல உங்க பேரு? அன்னக்குடி. அன்னக்குடி. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அன்னக்குடியும் கொடியும் பாரதிராஜா படம். ஆமா சார், வரராஜா ஊர் தான் சார் என் ஊரும். ஊருமும். ஆமா சார், தேனி பக்கத்துல அள்ளிநகரம். உங்க தோப்பனார் பேரு? ஏன் தேவச எதுவும் நடத்த போறியா? என்ன ஹோமம் டீடைல் கேட்ட கூட்டமா? வீட்டுல பேர் வைக்கிறலாம் இது ஒரு பெருசு இல்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேரை சூஸ் பண்ணி வச்சிட்டாங்க. நமக்கு ஒன்னும் சூஸ் பண்ணன்ற அவசியம் இல்லாம, ஏன்னா நம்ம என் வீட்டுல 8வது ஆள் நானு. நம்மளுக்கு பிடிச்ச வேலையை லவ் பண்ணி பண்ணோம் பிரதர். அப்பதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்படலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுருவோம். காதல் நுழையின் மாதிரி ஒரு பேர் சொல்லி சொன்னாங்க, அன்னக்குடி வச்சுட்டேன். ஏன் கடப்பாரின்னு சொல்ல வேண்டியதான். நிறைய பேருக்கு அன்னக்குடி இருக்கு. அன்னக்குடி எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிறாங்க அன்னக்குடி. ஆனா ஈவன் ஜென்ஸ்லயும் இருக்கிறாங்க, லேடிஸ்லயும் இருக்கிறாங்க. எல்லாருமா. ஆனா அந்த கான்செப்ட் நல்லா சொன்னீங்க. 8வது பிள்ளை ஏதோ ஒரு பேரை வைங்க. 1-2 பெத்தா புக்க தேடி இடிங்களா. 8வது பிள்ளை அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன மாப்பிள்ள இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. அது அந்த காலத்துல அப்படிதான். எதுக்கு இருக்கு சார். அடுத்து தங்கச்சி வேற இருக்குல்ல சார். ஏண்டா நீ பிறந்த உடனே உங்க அப்பா வாழ்க்கையை வெறுத்து இருப்பானே, அப்புறம் இன்னும் சந்தோஷத்துல இன்னொரு குழந்தை பெத்துக்கனா? நான் தான் இப்படி, என் தங்கச்சி கிளி மாதிரி இருப்பா. என் பேர் கண்மணி. கண்மணி, அன்படு, காதல், நான் எழுதும் கடிதம். பாட்டாவே படிச்சிட்டியா? அப்பாவுக்கு பெண் குழந்தை மேல பற்று அதிகமா இருக்கு. அப்ப கன்சீவா இருக்கும்போது எல்லாத்துக்குமே பேர் டிசைட் பண்ணிட்டாரு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. பெரிய அண்ணாவுக்கு செல்வமணி, 2வது அண்ணா வந்து ராஜாமணி, நான் வந்து கண்மணி. அப்புறம் தம்பி ஒருத்தர் தான் தங்கமணி. என் பேர் தேன்மொழி. தேன்மொழி. எஸ். தேன்மொழி. தேன்மொழி. தேனு நக்கனை இனிப்பியலோ? தேன்மொழி. அன்பு. யாரா லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்களா? நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இவங்க பேர் வச்சு விளையாண்டதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? தேன்மொழியா? நான் பிறக்கும்போது எங்க வீட்டுல தேன் கூடு இருந்ததா சொல்றாங்க. அது எதிர் வீட்டுல ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு. ஐயோ டேய், அவன் தான்டா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அவர்கிட்ட போய் இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது ஒரு தமிழ் பேரா தேன்மொழின்னு வச்சிருங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவங்களும் அதே எடுத்து போய் வேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க தேன்மொழின்னு. ஒரு தேனும் ஒரு தமிழாசிரியர் உங்களை எங்க கூட உட்கார வச்சுட்டாரு. அவன் மட்டும் என் கல்ல மாட்டான், வெட்டாம விட மாட்டேன். யாருக்கு குணா படம் வந்தபோது சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப துக்கமா இருந்து குணா படம் எப்ப ரிலீஸ் ஆச்சோ அப்ப இருந்து ஆரம்பிச்சது. தம்பி வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. எப்படி நார்மலா பேசிட்டே இருப்போம். ஒண்ணு கண்மணி அப்படிம்பாங்க, திரும்பி என்னடா அப்படின்னா அன்போடு காதலன் நான் நான் அப்படிம்பாங்க. எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை எத்தனை முறைனா கேட்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஜாலி. ஆனா எனக்கு என் மனசால பயங்கர ஃபீல் பண்ணிருக்கு. கண்மணின் பேர்னா அப்படி ஒரு இரிட்டேஷனா இருக்கும். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சுத்தில இருக்கவங்க எல்லாருமே ஒரு லேடிஸ்ங்கிற அதேவே பாப்பாங்க. ஜென்ஸ்ங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது. மேரேஜ் அப்பயுமே கூட அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடுத்தாலுமே கூட அவங்களும் அதை பார்த்துட்டு வைஃப் பேரோட என்னோட பேர் வரும்போது அப்பயும் நல்லா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் வைஃப் சைட்ல ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுக்கும் போது டெஃபினட்டா உங்க கல்யாணத்துக்கு வரணும், ஏன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் போறேன் அப்படி எப்படி இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு. அட விடுப்பா, இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு. ஸ்கூல் லைஃப் எல்லாம் பாருங்க, சீரியல் பிரகாரம் ஏதாவது அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்கன்னா எல்லாருமே லைனா நேம் எழுதிட்டே இருப்பாங்க. அந்த 9ஆம் நம்பர் காலம் மட்டும் விட்டுருவாங்க. அவன் கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. எப்படி இருந்தாலும் 50 பேர் எழுதினாலுமே அந்த இடத்துல நான் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். அதுக்கு எனக்கு மட்டும் தான் அவங்க உரிமை கொடுத்திருக்காங்க. அப்படிதான் என்ன பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் எனக்கு வந்து நான் ஆம்பளடா அப்படின்னு சொல்றதுக்கு யார்கிட்ட அழுவும் போல இருக்கு ஃபீலிங். எனக்கு என்னால சொல்லவே முடியாது. எதையுமே தனக்கு நடந்த உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துக்கிற அன்னைக்கு ஒரு சந்தோஷம். நான் ஆம்பளை அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ஒரு ரைட்ஸ் கிடைக்கும். ஒரு சந்தோஷப்பட்டேன் நானு. ஏன் சிங்கக்குட்டி நான் பத்தது. டேய் நீ இந்த தெருவுல கொஞ்சம், நான் தெருவ ஊர் பூரா கொஞ்சம்டா. அது என் வாழ்க்கையில எல்லாம் சொல்லுவாங்க பேர் மாறி கண்மணி
கண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க, எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. உங்க கதையை கேட்டு நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். உங்களுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். அடி மனசுல அந்த சந்தோஷம் இது ஒரு உறுத்தலாவே இருக்கு. அது வந்து மாத்தறக்கவே முடியல. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு பெண் பேர் உங்களுக்கு வச்சதுனால ஏற்பட்டதான். வெளியில மத்தவங்களுக்கு வெறும் பெயர் தான் அது. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அது வேற ஒரு வழி, வேற ஒரு வாழ்க்கை. பிறந்தா பணக்கார வீட்டுல தானே பிறக்கணும், எங்களை மாதிரி பிறகுறதுலாம் வேஸ்ட். உங்களுக்கு ஒரு பையன் பிறந்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஆண்ங்கிற ஒரு ஃபீல் வந்தது. என்ன பேர் வச்சீங்க பையனுக்கு? ஸ்ரீ விஷ்ணு. ஸ்ரீ விஷ்ணு. வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். தென் பக்கத்துல சார் என் பேரு ராதா. ராதா? ஆமா. உங்க அக்கா, உங்க அண்ணன் பேர் அம்பிகாவா? இல்ல, அக்கல் ஒண்ணு விட்டு போல வரணும். இன்ஷியல் நல்ல வேலையா எனக்கு எம்ஆர் மாட்டிச்சு. Okay. அதனால எம்ஆர் ராதான்னு. பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. அப்புறம் தான் அம்மாவை கேட்டேன் நான், எம்ஆர் ராதான்னு வச்சுட்டு கிருஷ்ணன் சேர்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்ல கிருஷ்ணன் லீல எல்லாம் நிறைய பண்ணுவடா நீ பின்னாடி. ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். என்னுடைய அண்ணா பேர் மாரியப்பன், அடுத்து செந்தில்நாதன். மூணாவது அட்லீஸ்ட் பொம்பளை பிள்ளையா பிறக்கும்னு ஆசைப்பட்டாங்க அம்மா. ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த முதல் கடைசியா நானும் பையனா பிறந்த உடனே சரி வீட்டுல கூப்பிட்டவாச்சு உமா உமான்னு கூப்பிடுன்னு சொல்லி பேர் வச்சேன். என்னத்த சொல்றது மாப்பிள்ள, ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. ஊரே உங்களை பார்த்து சரிதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க போங்க மாப்பிள்ள, உங்களுக்கு எல்லாமே தமாசா போச்சு. என் பேரு முத்து காமாட்சி. முத்து காமாட்சி. அதாவது எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாங்க. அது எங்க அப்பாவோட பெரியப்பா நேம். பெரியப்பா உனக்கு வைக்கிறா பெரிய அப்பா. முத்து காமாட்சி. முத்து காமாட்சி. அப்பா வளர்த்தது எல்லாமே எங்க அப்பாவோட பெரியப்பா, அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பிளாஷ்பேக்? பக்கத்துல என் பேரு சம்பங்கி. சம்பங்கியா? ஆமா. சம்பங்கின்னா ஒரு மலர் பேர் தானே? பூ பேரு. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். அது நான் காலேஜ்ல சேர்ந்த உடனே எங்க அப்பாவுக்கு கேட்டேன், நான் என் பேரை மாத்திக்க போறேன், எனக்கு பேர் பிடிக்கல, அதனால வேற பேர்ல நான் மாத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி. போடா எச்ச பொறுக்கி நாய. மிஸ்டர் பாவாடை கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்பதான் எங்க அப்பா வந்து சொன்னாரு, எந்த சூழ்நிலை இந்த பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எங்க அப்பா கல்யாணம் ஆன புதுசுல அவரோட ஃப்ரெண்டும் அவரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதாவது தலை குழந்தை பிறந்தா 2 பேரும் வந்து பூ பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன அது கையில் தானே போட்டு நாங்க ஃபுல்லா பண்ணிட்டோம்ல. அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பெண் குழந்தை, எங்க வீட்டுல நான் ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பிறந்ததான் என்ன பேர் வைக்கிறது தெரியல உங்களுக்கு. அதாவது பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சீட்டை எழுதி போய் போட்டு பெண் குழந்தைக்கு மல்லிகான்னு பேர் வச்சுட்டாங்க. எனக்கு வந்து ஆணா இருந்ததுனால என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறப்ப வேற எதுவும் கனகாம்பரம் அது மாதிரி எல்லாம் வைக்க முடியாது. அப்படியா? அப்படிச்சா? அதனால இதுதான் அந்த பேர் கொஞ்சம் சூட் ஆகும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். என் பேர் தங்கம். தங்கம். எங்க அப்பா இன்ஜினியரா இருந்த போது நான் பிறந்தோடனே பளபளன்னு கோல்டு மாதிரி இருந்ததுனால அவெல்லாம் பொண்ணு தங்கம்னு கூப்பிட்டா. ராஜு என் கண்ணு என் செல்லம். சரி அவங்க வச்ச பேர் தான் தவிர அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தனம் அப்படின்னு வச்சாங்க. சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. ஆனா தவிட்டு பானை இல்ல வீட்டுல மாடு வளர்க்கறதுனால பின்னாடியாவது தங்கம் போட்டு கட்டோன்னு தங்கம்னு வச்சுட்டாங்க. இது நம்ம குடும்பத்தோட வரலாறு. இப்படித்தான் சொந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, உங்க பேரு? என்னோட பேர் கல்யாணி. கல்யாணி. இந்த பேர் என்னன்னா என்னோட எங்க குலசாமி பேருன்றனால இந்த பேர் வச்சிருக்காங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க கல்யாண கருப்பு சாமி கும்பிடுறவங்க யாரோனா அவங்க வீட்டுக்கு ஒரு பேர், அது பையனோ பொண்ணோ, கடைசியா பிறகுற குழந்தைக்கு வந்துட்டு கல்யாணி அப்படின்னு. ஆனா சந்தோஷமா இருப்பனான்னு கேட்டா இல்லைங்கய்யா. உங்க வீட்டுக்கு ஒரு கல்யாணி இருக்காங்க. உங்க எந்த ஊர்? உங்க ஊரு? உசிலம்பட்டி பக்கத்துல ராமநாதபுரம். நமக்கு இந்த ஊர் தான் குட்டாளா? அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. என் பேரு சிந்து. சிந்து. அம்மா வந்து கிராமத்துல படிக்காதவங்க தான். சோ அவங்களுக்கு இது ஆண் பேரா பெண் பேரான்னு அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியலையா, சோ அதனால சிந்துன்னு வச்சிட்டாங்க. தம்பி உங்க சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம எங்க அக்கா 3 பேருக்கும் கங்கா, காவேரி, யமுனா அப்படின்னு அதோட பேரு. சோ என்னோட பேர் சிந்து. சோ அது வேற மேட்ச் ஆயிடுச்சு. சோ ஒரு ரிவர் நேமா வச்சு விட்டாங்க. நீயே சொல்லுது நியாயமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. என் பேரு கீதாமிர்தம். எங்க அப்பா பகவத்கீதை வீட்டுல பாராயணம் பண்றது வழக்கம். அப்போ கர்ப்ப காலத்துல புள்ள குழந்தை பிறந்தா கீதையை ஒட்டின பேர் வைக்கிறேன் அப்படி வேண்டினாரா. நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? கீதாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் எனக்கு வச்சாங்க. கீதாமிர்தம். நெக்ஸ்ட். என் பேர் முத்து. முத்து. நான் பிறந்தப்போ எங்க அப்பா இல்ல, முத்துராமன் அப்பா பேர் ஞாபகத்துக்காக வச்சு. நல்ல பேருங்க. தேங்க் யூ யுவர் ஆனர், தேங்க் யூ. அப்பாவோட சொந்த ஊர் திருநெல்வேலி. சோ அந்த ஊர் வாசத்தையும் அப்படியே பெயர்ல காட்டணுன்றதுக்காண்டி காந்திமதினு வச்சிட்டாங்க. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. இப்ப என் பேரை சொன்னாலே எல்லாரும் கரெக்டா, நீ திருநெல்வேலிக்காரனா? நான் திருநெல்வேலியில, எங்க அப்பா திருநெல்வேலி. அதாங்க நீங்களும். பொழைக்க வந்த இடம் சொந்த ஊர் கிடையாது, பிறந்த இடம் தான் சொந்த ஊர். ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ. என்னோட பேர் அதிர்ஷ்ட தேவா. அதிர்ஷ்ட தேவா. இது ரொம்ப புது பேரா இருக்குங்க. ஆம்பளை பேர் பொம்பளை பேருங்கிற தாண்டி பேரே புதுசா இருக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. அதிர்ஷ்டம்ன்றது ஃபேமிலி நேம், தேவான்றது ஜீசஸ் நேம்காக வச்சாங்க. ஓகே, தேவன்ங்கறத சுருக்கி. தேவா. ஓகே, அதிர்ஷ்ட தேவா. தேவா. வெரி கியூட்டுங்க. Thank you. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க.
தேங்க்யூ. அம்மா வந்து ஜான் போஸ்கோன்ற ஒரு செயின்டோட பக்தைன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே ஜான் பேர் வைக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்காங்க. அப்பாவோட அம்மா வந்து வைக்க கூடாதுன்னு சொன்னதுனால அவனுக்கு தாமஸ்னு வச்சாச்சு. சோ அடுத்தது பெண் குழந்தையா பிறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வச்சிருக்காங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. இந்த ரெண்டு தரப்புலையுமே ஃபார் எக்ஸாம்பிள் பெண்கள் தரப்புல யாருடைய பேரை கேட்ட உடனே இது ரொம்ப ஆடா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தோணுச்சுங்க. நான் வரிசையா சொல்றேன், அத கப்புன்னு பிடிச்சிக்கிறியா? நல்ல ஐடியாவா இருக்கு, எங்க சொல்லுங்க. புகழேந்தின்றது கேட்ட உடனே அது ஆணுன்ற ஒரு உச்சரிப்பை தான் தருங்க சார். வேற மாரிமுத்து மாரிமுத்து நார்மலா ஆம்பளை பையன் தானே மாரிமுத்து வைப்பாங்க. நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. வினோத் வினோத் வினோதினி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். வினோத்ங்கிறது இதுவரையும் கேள்விப்பட்டது இல்ல. ஓகே, இந்த சைடுங்க எந்த பேர் ரொம்ப காமெடியா இருந்துச்சு? இத போய் ஆம்பளை பிள்ளைக்கு வச்சிருக்கேன். அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணி, கல்யாணி, காமாட்சி, காமாட்சி, அன்னக்கொடி, அன்னக்கொடி, சம்பங்கி, சம்பங்கி. ஆமாமா, ரொம்ப வித்தியாசமான பேர் தான். அது விடுங்க, அது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல கேட்கும்போது. சிரிச்சிட்டு போங்க, மகிழ்ச்சியா இருங்க. கண்மணி இந்த இருக்காரு. சிந்து, சிந்து, தேன்மொழின்ற பேர் தேன்மொழி. ஆமால, எங்க இருக்காரு தேன்மொழி? தேன்மொழி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. உங்க எல்லாருக்குமே ஆண்களுடைய பேர் வைக்கப்பட்டிருக்கு. பரவலா பார்த்தா பெண்களுக்கு பெண் பேர் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்க ஒருத்தர் ஒரு பேர் சொன்னீங்கன்னா உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? எருமை, இவ்வளவு அழகா இருக்க எருமை நான் பேர் வச்சிருக்காங்க. கிருஷ்ணா. கிருஷ்ணா. கிருஷ்ணா எடுத்துக்கலாம். உங்க பேரை போய் நீங்க சொல்றப்போ மத்தவங்க என்ன ரியாக்ஷன் வரும்? ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இருடா, ஏன்டா பதற? அது ஆம்பளைகளுக்கு தானே வைப்பாங்க, உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. நான் ஒருபடி பார்த்த உடனே நிறுத்திடுவாங்க. சரிடாக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நிறுத்திட்டு இதுக்கு பேர் காரணம் வேற கேட்பாங்க. நான் விளக்கம் வேற கொடுக்க வேண்டியிருக்கும். 5 நிமிஷம். எல்லாருக்கிட்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எங்க அப்பாக்கு பிடிக்கும், என்னமா வச்சாங்க பேரும் விடுங்க. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. நிச்சயமா பேரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு கட்டத்துல இந்த பேருடைய அர்த்தம் என்ன, இந்த பேர் எனக்கு எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பேருக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய மரியாதை, அங்கீகாரம், கவனிப்பு. இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். இதை பொறுத்து என்னோட இமேஜ் அண்ட் கேரக்டர் மாறுது அப்படிங்கறது எல்லாருமே ஏற்கனவே ஒத்துக்கிறாங்க. உளவியல் ரீதியாக அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அந்த சப்ஸ்கிரைப் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. எம்மகிட்ட முடிச்சுப்பா. அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.